முடிவு என்ன? இஸ்லாத்தின் ஈடு இணையற்ற கலிபாக்களில் 4ஆம் கலிபா அமீருல் முஃமினீன் விஸ்வாசிகளின் தலைவர் ஹஜரத் சையீதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களின் ஆட்சி காலம். அவர்களின் திரு சபைக்கு ஒரு விந்தையான வழக்கு, மிக சிக்கலான வழக்கு வந்தது. வழக்கின் விவரம்: ஒருவர் அக்காலத்தில் 2 பெண்களை நிக்கா செஞ்சுக்கிறாரு. அந்த 2 பெண்களுமே கர்ப்பமாயிடுறாங்க. ஒரு நாள் இரவு இருள் சூழ்ந்த நடுநிசி பொழுதுல ஒரே வீட்டில் ஒரே நேரத்தில் நடுநிசி பொழுதுல அவங்க 2 மனைவிக்குமே குழந்தை பிறக்குது. ஒருத்திக்கு ஆண் குழந்தையும் மற்றொருத்திக்கு பெண் குழந்தையும் பிறக்குது. குழந்தைகளை கொடுப்பதில் குழப்பம் ஏற்பட்டுருது. யாருக்கு கொடுக்கறது, கொடுப்பதில் யாரோட குழந்தை எதுன்னு தெரியாமல் போயிடுது அவங்களுக்கு. அதனால் 2 பெண்களுமே ஆண் குழந்தை தமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலிபா அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட வழக்கு கொண்டு வரப்படுது. கலிபா அவர்கள் வழக்கை விசாரிக்கும் போது 2 பெண்களையும் அவரவர்களின் தாய்ப்பாலை சிறிது சுரந்து வர சொல்கிறாங்க. அவ்வாறே இருவரும் கொண்டு கொடுக்குறாங்க. 2லும் சம அளவு எடுத்து நிறுத்து பார்த்தார்கள். கலிபா அவர்கள், என்ன ஆச்சரியம், ஒன்று மற்றதை விட கனமுடையதாக இருந்தது. கனமுள்ள பாலுக்கு சொந்தமான பெண்ணுக்கே ஆண் குழந்தை பிறந்ததுன்னு தீர்ப்பு வழங்குகிறாரு கலிபா அவர்கள். அத்தீர்ப்பு அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்தியது. கலிபா அவர்கள்ட்ட எங்கேருந்து இந்த தீர்ப்பை பெற்றீர்கள், என்ன ஆச்சரியம் அப்படின்னு மக்கள்லாம் கேட்குறாங்க. அதற்கு கலிபா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் திருமறையில் அருள்கின்றான், 2 பெண்களுக்குரிய பங்கு போன்றது ஓர் ஆணுக்கு அல்லாஹ் சக்தியை வைத்திருக்கின்றான். ஆகவே நிச்சயமாக பெண்ணை விட ஆணை அவனுடைய உணவு உட்பட எல்லாவற்றிலுமே அல்லாஹ் மேன்மையாக்கியுள்ளான். இது எதுக்குன்னா பெண்களை ஆண்கள் பாதுகாப்பதற்காக தான். ஆதாரம் நுஷ்ஹத். மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் பெண்களின் நிர்வாகிகளான ஆண்களையே வைத்திருக்கின்றான். ஏனெனில் அவர்களில் ஒருவரை விட மற்றொருவரை மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான் அப்படின்னு குர்ஆனிலே அல்லாஹ் அருள்கின்றான். இத்தகைய கருவுலகம் திருக்குர்ஆன் நம்மிடம் இருக்க அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இதை விட்டுவிட்டு புதுமை நாகரிகம் என்ற பெயரில் மற்றவர்களை மாதிரி பழக்க வழக்கங்களை கலாச்சாரங்களை பின்பற்றி நம்மில் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இனி ஏனும் நம்ம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.